இப்போ சீமான் மாதிரியானவங்க இங்கே தான் சொல்கிறாங்க, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்காம உதவித்தொகையோ கொடுக்காத ஒரு அரசை நான் உருவாக்கி தரேன், பிச்சை எடுக்கிற நிலைமை ஏன் மக்களுக்கு இருக்கிறீங்க, அது இல்லாத ஒரு சூழலை உருவாக்குமேன்ற அவர் தமிழ்நாட்டை அழிச்சிருவார். திருப்பி நம்மள அக்ரிகல்ச்சர் எக்கானமி கூட்டு போறாரு. அதுதானே சோறு போடுது. சாப்பாடு எல்லாம் வாழ்ந்துருவீங்களா? அதை தாண்டிட்டும் இல்ல. அக்ரிகல்ச்சர் இஸ் இன் எக்ஸஸ். அது கலைஞர்லாம் பாத்தீங்கன்னா ஐடி பார்க்கு, டைடல் பார்க்கு, ஓஎம்ஆர் ரோடு இதெல்லாம் கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டை நாலேஜ் எக்கானமி லெவலுக்கு கொண்டு போயிட்டோம். இவர் என்ன நம்ம திருப்பி நம்மள அக்ரிகல்ச்சர் எக்கானமி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஏன் நம்ம பின்னோக்கி போறோம்? இதை எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆடு மேய்க்கிறவனுக்கு கம்ப்யூட்டர் கொடுப்பான்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆடு மேய்க்கிறதே தேவையில்லைப்பா, அது ஆடு தானா மேயும், ரோபோட்டை வச்சு மேய வச்சுக்கலாம். சரி, அப்ப இதே மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதே மாதிரியான திட்டங்களை தானே விஜயும் சொல்றாரு, எடப்பாடியும் சொல்றாரு. நீங்க விஜயோ இல்ல டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் வீக். அரெஸ்ட் பண்ற அளவு கூட அதுல எதுவுமே இல்ல. ஆக்சுவலா சார் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ன்றாங்க, நிறைய சொல்றாங்கல்ல சார். பெரும்பாலான விஜயோட ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட 2021 ப்ரோக்ராமோடைய ரீநேம், பேர் மாற்றப்பட்ட ப்ரோக்ராமா இருக்கு. அட்ராக்ஷன் இருக்கும்ல பீப்புள்கிட்ட. விஜய்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதோட சேர்த்து பரவாயில்ல டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி இவங்களும் அதே மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, இது வந்துருக்குல்ல. எவ்வளவு கான்பிடண்டா இருக்கு இந்த கவர்மெண்ட் தொடரும் அல்லது கவர்மெண்ட் தேர்தல் அறிக்கையிலையும் பங்காற்றி இருக்கிறனால கேட்கிறேன். என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் நோன் ரிசல்ட். அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் ஆல்ரெடி அவுட் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ரிசல்ட் அவுட் ஆனது அந்த சுவாரஸ்யம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. தேர்தலில் பெரிய சுறுசுறுப்பு இல்லை. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. டிவிகேல பாருங்க, இன்னும் 4-5 பேரை தவிர ப்ராமினென்ட்டான ஒரு பேர் கூட இல்லை. விஜய் 2 இடத்துல போட்டிடுறாருல்ல சார். ஒரு இடத்துல ஜெயிப்பாரான்றதே டவுட் தான். விஜய் வந்து 2 இடத்துல போட்டின்றதே வந்து அவருக்கு ஒரு வீக் சிக்னலா கொடுக்கும். பெரம்பூர்ல மாத்திரமோ இல்ல வந்து திருச்சி கிழக்கோ பண்ணிருந்தாங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸையும் அதுல இறங்கி அவர் வின் பண்றதுக்கு முழுசா அவருடைய உழைச்சிருப்பாங்க. அது ஈஸியும் கூட. இப்ப என்னன்னா டிவைடட் அட்டென்ஷன், இங்க போறதா அங்க போறதா, ரொம்ப தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு தோணுது எனக்கு. என்னவோ அதனாலே அவர் 2த்துலயுமே தோத்துருவாருன்னு தோணுது. ஓகே ஓகே ஓகே. மற்றவங்களா இருக்காங்க, வாய்ப்பே கிடையாது. செங்கோட்டையன் சார் இத்தனை தேர்தல் வரலாறு அவருடைய மொத்த இவரே எடப்பாடி தூக்கிட்டாரு. பட் எடப்பாடியோட ஃப்ளா என்னன்னு நான் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஒரு கவுண்டர் பார்ட்டியா மாத்தி விட்டாரு. ஓகே, பேர் என்ன? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சீமான் மாதிரியானவங்க இங்கே தான் சொல்றாங்க, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்காம, இந்த ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்காம, இலவசங்களோ அல்லது ஏதாவது பொருளோ அல்லது இந்த மாதிரி உதவித்தொகையோ கொடுக்காத ஒரு அரசை நான் உருவாக்கி தரேன், இப்படி வாங்குற நிலைமையை, பிச்சை எடுக்கிற நிலைமையை மக்களுக்கு இருக்கிறீங்க, அது இல்லாத ஒரு சூழலை உருவாக்குமேன்றாரு. அவர் தமிழ்நாட்டை அழிச்சிருவார். அவருடைய மாடல் வந்து ஃபண்டமெண்டலி இட்ஸ் a wrong எக்கனாமிக் மாடல். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அவர் திருப்பி நம்மள அக்ரிகல்ச்சர் எக்கானமி கூட்டு போறாரு. அதுதானே சோறு போடுது. சாப்பாடு எல்லாம் வாழ்ந்துருவீங்களா? அதை தாண்டிட்டும் இல்ல. அக்ரிகல்ச்சர் இஸ் இன் எக்ஸஸ். ஓகே, அக்ரிகல்ச்சர் வந்து அதாவது உபரி இருக்கு நமக்கு இன்னைக்கு. ஓகே, அக்ரிகல்ச்சர் உபரி இருக்கு, அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். நமக்கு அக்ரிகல்ச்சர் வந்து டெஃபிஷியன்டா இல்ல. அப்பதான் ஃபோக்கஸ் பண்ணணும். டெஃபிஷியன்ட்னா நமக்கு அடிப்படையே நமக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். நம்ம அதெல்லாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டோம். ஒரு எக்கானமி எப்படி வளரும்னா, இயற்கை வளங்கள் சார்ந்து இருக்கிறது அடிப்படை எக்கானமி. அப்படின்னா என்னன்னா, இப்போ நிலக்கரி, எரிவாயு, இதெல்லாம் இயற்கை வளங்கள். இதெல்லாம் நாம கிரியேட்டே பண்ணல. மனித உழைப்புன்றது எதுவுமே இல்லை அதுல. அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம். அதுவும் இயற்கை வளங்கள் தான். ஏன்னா மண் இருக்கு, நிலம், நீர், காற்று, இதெல்லாம் இயற்கை வளங்கள். இது இல்லாம அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. ஆனா அதுல கொஞ்சம் மனித உழைப்பு இருக்கு. அது அடுத்த லெவல் எக்கானமி. ஆனா அது என்னன்னா லீனியரான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். 3வது தான் இண்டஸ்ட்ரியல் எக்கானமி. இண்டஸ்ட்ரியல் எக்கானமினா என்னன்னா, ஒரே ஒரு சின்ன ஃபேக்டரி ஒரு ஏக்கர்ல போட்டீங்கன்னா கோடிக்கணக்கான பார்ட்ஸை உற்பத்தி பண்ணும். நான் லீனியர் அவுட்புட். உழைப்பை விட கூடுதலான உற்பத்தி கிடைக்கிற ஒரு கொஞ்சம் உழைப்பு, மெஷின்ஸ் ஒர்க் ஆகுது. அப்போ நான் லீனியர் அவுட்புட். அது 3rd லெவல் ஆஃப் எக்கானமி. அதுக்கு அடுத்தது நாலேஜ் எக்கானமி. இன்புட்டே கிடையாது, உழைப்பை விட மூளையை மாத்திரம் பயன்படுத்தி நாம பண்றது. மனிதனுடைய மூளையை மாத்திரம் பயன்படுத்தி பண்றது.
அது கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கு, டைடல் பார்க்கு, ஓஎம்ஆர் ரோடு இதெல்லாம் கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டை நாலேஜ் எக்கானமி லெவலுக்கு கொண்டு போயிட்டோம். இவர் என்ன நம்ம திரும்பி நம்மள அக்ரிகல்ச்சர் எக்கானமி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஏன் நம்ம பின்னோக்கி போறோம்? இது எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எக்கனாமிக் நாலேஜ் இல்லை யாருக்கும். தமிழ்நாடு ஆல்ரெடி இயற்கை வளங்கள் இல்லைன்றதுனால தான் அக்ரிகல்ச்சரை தாண்டி இண்டஸ்ட்ரியலைசேஷனை தாண்டி நாலேஜ் எக்கானமியை தாண்டி ஆண்டர்பிரினோரியல் எக்கானமிக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம 5th லெவலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆண்டர்பிரினோரியல் எக்கானமிக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்ம எதுக்கு திருப்பி அக்ரிகல்ச்சர் எக்கானமி வேலை வாங்குற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். வேலையை உருவாக்குற இடத்துல போயிட்டு இருக்கோம். வேலையை உருவாக்குற இடத்துல போயிட்டு இருக்கோம். நாம இதுக்கு போய் திருப்பி ஆடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கிறவனுக்கு கம்ப்யூட்டர் கொடுப்பான்லாம் பேசிட்டு இருக்காரு. ஆடு மேய்க்கிறதே தேவையில்லைப்பா, அது ஆடு தானா மேயும். அதை இப்படி இதை வச்சு ரோபோட்டை வச்சு மேய வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இந்த நாலேஜ் எக்கானமி ஆண்டர்பிரினர் எக்கானமிக்கு போகும்பொழுது ரோபோட்ஸ் வந்து மாடு மேய்க்கும், ஆடு மேய்க்கும். ஓகே. நம்ம போய் மேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாடு மேய்க்கிறதுல என்ன ஒரு பெரிய இன்பம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஓகே. ஸோ சார், ஓகே, அப்படி இப்படி விட்டுருவோம். சரி, அப்ப இதே மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், இதே மாதிரியான திட்டங்களை தானே விஜயும் சொல்றாரு, எடப்பாடியும் சொல்றாரு. அப்ப நான் ஏன் இங்க ஏன் திமுக முதன்மை பெறணும்னு நினைக்கிறீங்க? ஆனா அது எல்லாமே வந்து ஒரு ஆழமான பேசிஸ், ஃபவுண்டேஷன் இல்லாத ஒரு மேம்போக்கான ஒரு கோரிக்கைகள் இது மாதிரி இருக்கு. அனௌன்ஸ் அறிவிப்புகள் மாதிரி இருக்கு. நீங்க இப்ப எடப்பாடியோட இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா, பத்திரிகை பேட்டி கேட்பாங்க. அவர் பாருங்களேன், மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அவரை பேசும்போது சில கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவார். 10 நிமிஷம் தான் மொத்தமாவே அந்த மேனிஃபெஸ்டோ மீட்டிங் நடக்கும். 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க எல்லாம் டைரக்டா வந்து கேள்வி கேட்டு படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டோல ஸ்டஃப் இல்ல. ஓகே. பேசிஸ் இல்ல, வெறும் செயல்படுத்துறதுக்கான திட்டங்கள் இல்ல, வெறும் மேம்பாவுக்கான சோசியல் அறிவிப்புகள் மாத்திரம் இருக்கு. ஏன்னா அது மாத்திரம் தான் மக்களை கவரும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோட போட்டிருக்காங்க. அதனால ஒருத்தர் என்ன பண்ணியிருந்தாரு, நீங்க அது ட்விட்டர்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோவையும் டிஎம்கே மேனிஃபெஸ்டோவையும் ஏஐல போட்டாங்க. ஓகே. போட்டு அது ஏஐட்ட கொடுத்து அனலைஸ் பண்ண சொன்னாங்க. அனலைஸ் பண்ணி எந்த மேனிஃபெஸ்டோ பெஸ்டா இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ வந்து 8.40 என்னமோ வந்துச்சு. ஓகே. ஏடிஎம்கே மேனிஃபெஸ்டோ 5.1 தான் வந்துச்சு. ஸோ இது வந்து நாம சொல்லல, ஏஐ தொழில்நுட்பம் அதுவாவே அசஸ் பண்ணி சொல்லுது, பயஸ் இல்லாம. யாருன்னா பண்ணலாம். அதை நீங்களே எடுத்து போட்டு பண்ணீங்கன்னா அதுவே சொல்லிடுது. நீங்க விஜயோ இல்ல டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் வீக். அது எனக்கு இன்னும் 2-3 பாயிண்ட் கூட வருமானது டவுட். அது அசஸ் பண்ற அளவு கூட அதுல எதுவுமே இல்ல. ஆக்சுவலா சார், ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ன்றாங்க, நிறைய சொல்றாங்கல்ல சார். அது எல்லாமே வந்து என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, தி பிகெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரி இஸ் இமிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, உங்களை பார்த்து நான் காப்பி அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓகே. ஏன்னா நான் செஞ்சது கரெக்டுன்னு ஆயிடுது, நீங்க செஞ்சது கரெக்டுன்னு ஆயிடுது இல்லைங்களா? பெரும்பாலான விஜயோட ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட 2021 ப்ரோக்ராமோடைய ரீநேம், பேர் மாற்றப்பட்ட ப்ரோக்ராமா இருக்கு. ஓகே. ஓகே. ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ண ப்ரோக்ராம பெயர் மாத்தி அண்ணனோட சீரு அப்படி இப்படின்னு சொல்லி அதே ப்ரோக்ராம மாத்தி சொல்றாரே தவிர அதுக்கு அடிப்படையே நிதி ஆதாரங்களோ பேசிஸோ ஃபவுண்டேஷனோ எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு வீக் ஃபவுண்டேஷன். என்ன ஒரு இடத்துல என்ன சொல்றாரு நம்ம வடிவேல் சொல்லுவாருல்ல, ஃபவுண்டேஷன் பில்டிங் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வீக்ன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு வெளியில பாக்குறதுக்கு வந்து ஜனரஞ்சகமா இருக்கே தவிர அதுக்கு ஒரு ஆழமான பேசிஸோ ஃபவுண்டேஷனும் இல்லாம இருக்கு. அட்ராக்ஷன் இருக்கும்ல பீப்புள்கிட்ட. விஜய்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதோட சேர்த்து பரவாயில்ல டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி இவங்களும் அதே மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்றாங்களேன்ற ஒரு இது வந்துரும்ல. இல்லை, மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். ஏன்னா அவங்க வந்து ஆழமா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதுக்கு உண்டான இப்போ அது பழசிலையாவது வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் இல்லாம இருந்தது. இன்னைக்கு வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான வழிமுறைகள் டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சு. இன்னும் தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே அதை செய்யக்கூடிய நபர்கள். இப்ப கூகுள் மாதிரி ஏஐ வந்துருச்சு. இப்ப எல்லாரும் பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க ஏஐல போய் கேட்க வேண்டியதுதான். என்ன ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும், பேஸ்ட் ஆன் அதாவது ஏடிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ, டிஎம்கேவோட மேனிஃபெஸ்டோ, டிவிக்கோட மேனிஃபெஸ்டோ பேஸ் பண்ணி எது நல்லா இருக்கு நீயே சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அதே சொல்லிட்டு போதும். கரடியே சொல்லிடும். அப்புறம் நாம எதுவுமே சொல்ல தேவையில்லை. திமுக மேல இருக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் சார், 2021 அந்த தேர்தல் வாக்குறுதியை அவங்க இன்னும் நிறைவேற்றல. இது எப்படி செய்வாங்க? இல்லையே, ஆக்சுவலா மொத்தம் ஒரு 500 சில்லற வாக்குறுதிகள் இருந்து அதுல 400க்கு மேல நிறைவேற்றியாச்சு. அந்த மீதி நிறைவேற்றாத சில கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதுல 3 பக்கெட் இருக்கு.
ஒன்று வந்து ஃபீசிபிலிட்டி இல்லாத விஷயங்கள், அது கொஞ்சம் குறைவா இருக்கு. இன்னொன்று வந்து ஆன்கோயிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்கு. ஓகே. இன்னொரு பக்கெட். அப்புறம் மூன்றாவது பக்கெட் வந்து யூனியன் கவர்மெண்டோட டிபெண்டன்சி இருக்கு. ஓகே. உதாரணத்துக்கு இந்த கேஸ் சிலிண்டருக்கு சப்சிடி இன்னும் 100 rupees கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சில கோரிக்கைகள் இருந்தது. அதெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியல. ஏன்னா அந்த கேஸ் சிலிண்டர்ன்றது நம்ம கண்ட்ரோல்ல டைரக்டா வரல. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைவேற்ற முடியல. அதனால இந்த தடவை மேடம் கனிமொழி தான் இதுக்கு தலைவராக இருக்காங்க குழுவில். அவங்க ஒன் ஆஃப் த அஜெண்டா என்ன சொல்லியிருந்தாங்க, மெம்பர் கமிட்டிக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியறத யூனியன் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே இந்த தடவை போடுவோம். ஏன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பியும் போயிட்டு இதெல்லாம் யூனியன் கவர்மெண்டால பண்ண முடியலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம், அது 1-2 அந்த மாதிரி ஆயிருச்சு. பட் அது கூட அடுத்த எலெக்ஷன்ல வர வேண்டாம், அடுத்த மேனிஃபெஸ்டோல வர வேண்டாம். எதெல்லாம் நம்மளால நம்ம சுய முயற்சியால பண்ண முடியுமோ அதை மட்டுமே போடுங்க அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த 529 கோரிக்கைகளும் கொண்ட மேனிஃபெஸ்டோ. எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க சார் இந்த கவர்மெண்ட் அது தொடரும் அல்லது கவர்மெண்ட் தேர்தல் அறிக்கையை பங்காற்றி இருக்கிறனால கேட்கிறேன். கவர்மெண்ட் இல்ல எனக்கு இப்போ நீங்க இந்த ஓட்டிங் பிரமிட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டிங் பிரமிட்ல பல்க் ஆஃப் த பிரமிட், அதாவது ஏஜ் குரூப் வச்சு 3 செக்மெண்டா பாத்துக்கலாம். அதாவது ஒரு 30-35 கீழே இருக்கிறவங்க, அப்புறம் 30லேருந்து 50க்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த கீழ் 2 பிரமிட்ல தான் ஓட் பண்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே இந்த மேல் பிரமிட்ல இருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் லெஸ் தென் 20% தான் இருக்கு. அதுல ஓட்டு எவ்வளவு பேர் போடுவாங்கன்னு அதுல எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. அது எல்லாமே ஒரு மாதிரி கேஸ் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஹைப் கிளவுட் மாதிரி இருக்கு. அந்த கமிட்டடா ஓட்டு போடுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கீழே அந்த பாட்டம்ல தான் இருக்காங்க. இது கமிட்டடா பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாத்தி மாத்தி போடுறவங்க இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அதனால மோர் ஆர் லெஸ் இதை என்னோட பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இஸ் ஆல்ரெடி கைண்ட் ஆஃப் நோன் ரிசல்ட். ஓகே, அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்போ தேர்தல் சுவாரிசம்னு பாத்தீங்கன்னாலே ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ நீங்க போய் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பழசுலாம் இப்போ கலைஞர் வர்சஸ் இவங்க இருக்கும் பொழுது, ஜெயலலிதா இருக்கும் பொழுது தேர்தல் சுவாரிசம் அதிகமா இருக்கும். யார் வின் பண்ண போறாங்க, யார். இப்ப மக்கள் ஆல்ரெடி ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. மக்களுக்கே வந்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் ஆல்ரெடி அவுட் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ரிசல்ட் அவுட் ஆனவங்க அந்த சுவாரிசம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. தேர்தலில் பெரிய சுறுசுறுப்பு இல்லை. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற கேண்டிடேட்ஸ்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்க. டிவிகேல பாருங்க, இன்னும் 4-5 பேரை தவிர ப்ராமினன்ட்டான ஒரு பேர் கூட இல்ல. விஜய் 2 இடத்துல போட்டிடுறாருல சார். ஒரு பத்திரம் அந்த 2 இடத்துல ஜெயிப்பாரான்றதே டவுட் தான். ஓகே, ஆக்சுவலா நம்ம நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்றோம். அதாவது அந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஜெயிக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அதுவே ஒரு தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு நான் ஃபீல் பண்றேன். விஜய் வந்து 2 இடத்துல போட்டின்றதே வந்து அவருக்கு ஒரு வீக் சிக்னலா கொடுக்குது. இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட், ஐ won't contest in 2 places. When you are contesting 2 places, first of all it shows you are not confident. செகண்ட் என்ன ப்ராப்ளம்னா, உங்களோட அட்டென்ஷன் வந்து 2 இடத்துல டைவர்ட் பண்ணணும். 2 இடத்துல நீங்க போய் கேம்பெயின் பண்ணணும். அப்புறம் அவர் மற்றவங்களுக்குலாம் வேற போய் கேம்பெயின் பண்ணணும். அவருக்கே 2 தொகுதி இருக்கு, அப்புறம் மற்றவங்களுக்கு வேற போய் கேம்பெயின் பண்ணணும். அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சரியான அட்வைஸாவே என்னால கருத முடியல. தவறான அட்வைஸ் மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவங்க பெரம்பூர்ல மாத்திரமோ இல்ல வந்து திருச்சி கிழக்கோ பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸையும் அதுல இறங்கி அவர் வின் பண்றதுக்கு முழுசா அவருடைய சான்ஸ் எடுத்துருக்கலாம், உழைச்சிருப்பாங்க. அது ஈஸியும் கூட ஓரளவுக்கு. இப்ப என்னன்னா டிவைடட் அட்டென்ஷன், இங்க போறதா அங்க போறதா, ரொம்ப தவறான ஒரு முடிவு எடுத்துட்டாங்களான்னு தோணுது எனக்கு. என்னவோ அதனாலே அவர் 2த்துலயுமே தோத்துருவாருன்னு தோணுது. ஓகே 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 ஏதாவது 1த்துல இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஜெயிக்கிற வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இப்ப வந்து அதனாலே 2த்துலயுமே தோக்குறதுக்கு தான் அவருக்கு வாய்ப்பு. மத்தவங்களும் இருக்காங்க சார், குஷி ஆனந்தா, அது அர்ஜுன், வாய்ப்பே கிடையாது. விஜய் மாத்திரம் ஒரே ஒரு ஆள் 50% சான்ஸ், பிகாஸ் ஏதாவது ஒரு தொகுதியில் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மற்றவங்க எல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு. செங்கோட்டையன் சார், என்ன செங்கோட்டையெல்லாம் எத்தனை தேர்தல் வரலாறு, அவருடைய மொத்த இவரே தான் எடப்பாடி தூக்கிட்டாரு. அந்த 100 கார் பாத்தீங்களே ஒரு வீடியோ, அந்த 100 கார் போற வீடியோ பாத்தீங்களா நீங்க? மொத்த செங்கோட்டையன் சாரோட மொத்த அவர் கீழே இருக்கிற மொத்த டீமுமே எடப்பாடி வந்து தூக்கிட்டாரு. ஓகே சரி, அப்ப எடப்பாடி எவ்வளவு பெரிய ஆள்? அப்ப அவரு ஸ்ட்ராங் தானே? அவரு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இது மேனிஃபெஸ்டோவை தாண்டி போகுது ஆக்சுவலா. பட் see, I am not a political commentator, okay, but I have some political knowledge because I have to follow politics. பட் எடப்பாடியோட ஃப்ளா என்னன்னு நான் பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே ஒரு கவுண்டர் பார்ட்டியா மாத்தி விட்டாரு. ஓகே,
ஏடிஎம்கேவோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப கொஸ்டினபிளா மாறிடுச்சு. அவருடைய காஸ்ட் அஃபினிட்டினால ஏடிஎம்கேவே ஒரு கவுண்டர் கிட்டத்தட்ட இப்ப எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு 1 இயர் பார்ட்டியா ஆயிடுச்சோ, அதே மாதிரி ஏடிஎம்கே வந்து குறுகி ஒரு கவுண்டர் பார்ட்டியா மேற்கு மண்டலத்துல மாத்திரமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிற பார்ட்டியா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு உண்மையான பயம் தான் இருக்கு. சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தமிழ்நாட்டு நலன்களை முன்னிறுத்தக்கூடிய 2 பார்ட்டி நமக்கு தேவை. அதுல ஒரு பார்ட்டி கூட நேஷனல் பார்ட்டியா இருக்கக்கூடாது. காங்கிரஸும், எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி என்றுமே தமிழ்நாட்டுடைய அவங்களுக்கு அது நேஷனல் பார்ட்டியா இருக்கிறதுனால தமிழ்நாடா யூனியனான்னு வரும்பொழுது அவங்க டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்களால அவங்க எப்பயுமே யூனியன் தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஏன்னா இங்க இருக்கிற லீடர்ஸ் வந்து டெல்லியில இருக்கிற லீடர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்றவங்க. அப்ப டெல்லியில இருக்கிற லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதான் செய்வாங்க. சோ எந்த பார்ட்டி பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அவங்க வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணாங்கன்னா டெல்லி என்ன சொல்லுதோ அதை தமிழ்நாட்டுல ஃபோர்ஸ் பண்ணிடுவாங்க. தமிழ்நாட்டை ரூல் பண்றது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த ஏதோ 2 பார்ட்டி கண்டிப்பா இருக்கணும். டிஎம்கே மாதிரியே ஏதோ ஒரு 2 பார்ட்டி வேணும் கண்டிப்பா தமிழ்நாட்டு. டிஎம்கே ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஆப்போசிட்ல ஏடிஎம்கே இப்ப வீக்கா மாறிடுச்சு. அதுதான் ரொம்ப மோசமா இருக்கு. திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவாரு அதிமுக இப்படி இதாகிறது கஷ்டமா இருக்கு, அது ஆகக்கூடாதுன்னு கவலைப்படுவார். திருமாவளவன் வந்து நான் மதிக்கிற ஒரு தலைவர்கள்ல ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்து திருமாவளவன். ஆக்சுவலா அவருடைய சக காலத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறதே வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஆக்சுவலா நாங்க வந்து இந்த மேனிஃபெஸ்டோ முடிக்கும் போது டீ பார்ட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதுல அனைத்து கட்சிகள் கூட்டணி கட்சிகளும் ஒரு இருந்தாங்க. அதுல நானும் அந்த மேனிஃபெஸ்டோ டீமும் அதுல இருந்தோம். கிட்டத்தட்ட வந்து நாங்க ஒரு 12 பேர் இருந்தோம், அவங்க ஒரு 30-40 பேர் இருந்திருந்தாங்க. ஸோ ஒரு 50-60 பேரை கூப்பிட்டு சிஎம் வந்து டீ பார்ட்டி கொடுத்தாங்க. அதுல திரும்ப தான் வந்து கடைசியில பேசினாரு. என்ன பெரிய தலைவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு கடைசியில கொடுத்தாங்க. இருக்கிறதுல அவ்வளோ தெளிவா பேசினார். அந்த மொத்த தலைவர் சிபிஎம்ல இருந்து பேசினாங்க, சிபிஐல இருந்து பேசினாங்க, எம்டிஎம்கே இவர் டிஎம்டிஎம்கேல இருந்து அவரோட தம்பி அவர் பேர் என்ன சுதீஷ் பேசினாரு, எல்லாருமே பேசினாங்க. பட் திரும்ப வந்து பேசினாரு லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் செம்மையா பேசினாரு, பெஸ்டா பேசினாரு. ஆக்சுவலா தெளிவா பேசினாரு, கொஞ்சம் கூட வந்து போல்டா வேற பேசினாரு. என்னென்னலாம் அவருக்கு சப்போர்ட் தேவை, எப்படி டிஎம்கே வந்து இந்த கூட்டணி கட்சிகளை வந்து எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு ரொம்ப அழகா பேசினாரு. சோ அப்படிப்பட்ட தலைவர் வந்து சொல்றாருன்னா அதுல டிஎம்கே வீக்கா போறது நல்லது இல்ல, ஏடிஎம்கே வீட்டா போறது நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாருன்னா அதே கருத்தை நான் பிரதிபலிக்கிறேன். ஏன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கட்சியை தாண்டி நம்மளுடைய பாசம் வந்து தமிழ்நாட்டு மேல இருக்கு. தமிழ்நாடு வந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான் நம்மளுடைய நம்பர் 1 குறிக்கோள். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பாக்குறோம்னா இருக்கிற கட்சிகள்ல எந்த கட்சி தமிழ்நாட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பாக்குறோம், அதுல சூஸ் பண்றோம். சோ எந்த கட்சியுமே பாத்தீங்கன்னா இப்ப திருக்குறள் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். பியூரான கட்சின்னு எதுவுமே இல்லை. நீங்க என்ன பண்ணணும், டிஎம்கே எடுக்கணும், அதனுடைய நல்லதெல்லாம் என்னது, அதனுடைய கெட்டதெல்லாம் என்னது. ஏடிஎம்கே எடுக்கணும், அதனுடைய நல்லதெல்லாம் என்னது, கெட்டதெல்லாம் எது. டிவிகே எடுங்க, அதே மாதிரி கட்சி எடுங்க. எல்லாரும் இப்படி பார்க்கும் பொழுது இதை நீங்க வரிசைப்படுத்தி பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட நல்ல விஷயங்கள் அது கெட்ட விஷயங்களை விட மிக அதிகமாக இருக்கிறதுனால ஐ எம் சப்போர்ட்டிங் டிஎம்கே. இப்ப தமிழ்நாட்டுல இன்னைக்கு நாளைக்கு வந்து வேற ஏதோ ஒரு கட்சி வந்து பெஸ்டா இருந்துச்சுன்னா of course we should support that. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த கடந்த காலத்துல நான் பார்க்கும்போது டிஎம்கே இஸ் த பெஸ்ட் பார்ட்டி which has taken தமிழ்நாடு's interest, தமிழ்நாட்டு நலனுக்காக பாடுபடுறது. மத்த கட்சி கம்பேர் பண்ணும்போது இப்ப இருக்கிற சூழ்நிலையில மத்த கட்சியை கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே தான் நம்பர் 1 இருக்கு. சோ அதனால நான் சப்போர்ட் பண்றேன். சோ மத்த வேற ஏதோ பார்ட்டி வந்துச்சுன்னா of course இப்ப இருக்கிறதுல எக்ஸிஸ்டிங்ல எதுவும் இல்ல, தமிழ்நாட்டு நலனுக்கு பிரதிபலிக்கிறதுல பெஸ்ட் இப்போதைக்கு. ஓகே, நன்றி சார். உங்களோட பல்வேறு கருத்துக்களை உரையாட முடியுது, எங்களோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். பேர் என்ன? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.